நானும் டக்ளஸ் மாமாவும் மாடிப்படியில் ஏறி போனோமா, அந்த நேரத்துல ஏதோ ஒரு அறிவு கெட்ட கூமுட்ட மாடியில சோப்பு தண்ணியை சிந்தி வச்சுட்டு போக, அதுல காலை வச்சு நானும் மாமாவும் மல்லாக்கா விழ, அத பார்த்து பரிதாபப்பட்டு ராதிகா வந்து என்னை தூக்கி விட்டாங்க. அத நீங்களும் தானே பாத்தீங்க. கஷ்டத்துல இருக்கிறவங்கள கை கொடுத்து தூக்கி விடுறது நல்ல விஷயம் தானே தானோ? இதுக்கு எதுக்கு கோவப்படுறீங்க? ஏன் அதே கைய டக்ளஸ் அண்ணனுக்கு கொடுத்து தூக்கி விட்டுக்கலாம்ல? எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறப்போ அவ ஏன் கரெக்டா உங்களை மட்டும் தூக்கணும்? உங்க மேல விழுந்து கடந்தது டக்ளஸ் அண்ணன் தானே. யாரா இருந்தாலும் முதல்ல அவரு தானே தூக்குவாங்க. ஆமாங்க. அவ என்னடானா அவரை தள்ளி விட்டுட்டு உங்களை தூக்குறா. இதுக்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நான் என்னங்க டிக்ஷனரிய கையில வச்சிட்டு இருக்கிற மாதிரி என்கிட்ட இப்படி அர்த்தமெல்லாம் கேக்குறீங்க? எனக்கு என்ன தெரியும்? கைய நகத்துங்க. கண்ணை குத்திர போது பிளீஸ் கீழே இறக்கிடுங்க. இது பாருங்க, அவ வயசு பொண்ணு. அவ விளையாட்டா இருந்தாலும் மத்தவங்க பார்வைக்கு அது சரியா இருக்காதுல்ல. அவ கல்யாணமாகி இன்னொருத்த வீட்டுக்கு போற பொண்ணு. அத மனசுல வச்சு நடந்துக்கோங்க. சரிங்க தானோ, சரி. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, எனக்கு நல்லாவே புரியுது. இனி நான் பாத்துக்கிறேன். இனிமே கால் தவறி விழுந்தாலும் சரி, இல்ல கடல்லையே விழுந்தாலும் சரி, அந்த கடவுளை கூப்பிட மாட்டேன். தனோ தனோன்னு உங்க பேரையே கூப்பிடுறேன். போதுங்களா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. உங்க பொறுப்பை உணர்ந்து நடந்துக்கிட்டீங்கனாலே அதுவே போதும். உங்க மாமா ஏதோ ராதிகாவை தலைமுழுகிட்டு போயிட்டாராம். முதல்ல உங்க மாமா கிட்ட பேசி சமாதானப்படுத்தி கல்யாணத்தை எவ்வளவு சீக்கிரம் வைக்க முடியுமோ வைக்க சொல்லுங்க. காசு தேவைக்கு ஏதாவது வேணும்னாலும் நம்ம பார்த்து பண்ணிக்கலாம். டக்ளஸ் மாமா சொன்ன மாதிரி பொசசிவ்னஸ் பிச்சுக்கிட்டு வருது கதிரு. நடத்து நடத்து. என்ன என்ன பாக்குறீங்க? ஓ, உங்களுக்கு தான் எவ்வளவு தாராள மனசு தானோ. எதிரியா இருந்தாலும் வாழ்க்கையில அவங்களை ஏத்தி விட்டு பார்க்க நினைக்கிறீங்களே. யூ ஆர் கிரேட் கிரேட். ஐயோ அம்மா, வலிக்குது தானோ, தாங்க முடியலையே. ஐயோ ரொம்ப வலிக்குதே. சிரிச்சிட்டீங்க. அப்போ ஒரு உதவிங்க, அந்த மருந்து கொஞ்சம் எடுத்துட்டு வந்து தரீங்களா? பிளீஸுங்க. அம்மா இந்தாங்க. அப்படியே இன்னொரு உதவிங்க. நீங்களே உங்க கையால முதுக கொஞ்சம் தேய்ச்சி விடுறீங்களா? பிளீஸுங்க. இப்ப எதுவும் கோவம் இல்லல்ல? பழச மனசுல வச்சு கும்மிர மாட்டீங்கல்ல? படுங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. அம்மா அப்பா. முடியல அம்மா. உன்
நீ எதுக்கு ஏ ரூம்குள்ள வந்த? கேட்காம வரக்கூடாதுங்கிற மேனஸ் கூட தெரியாதா? மேனஸா? அது என்ன கையில வச்சிருக்க? அது போட்டோ. அது எனக்கும் தெரியும். அது என்ன போட்டோ? இத பார், அது உனக்கு தேவையில்லாத விஷயம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. இப்போ நீ காட்ட போறியா இல்லையா? இப்போ நீ வெளியில போக முடியுமா முடியாதா? நீ முதல்ல அத குடுன்னு சொல்றல. குடு. குடு. விடு. என்னது இது? எது இது? இந்த போட்டோ எதுக்கு கதிரோட இருக்கிற போட்டோவை நீ ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்க? அது ஏன் இஷ்டம், நான் அப்படிதான் ஃப்ரேம் பண்ணுவேன். இத கேக்குறதுக்கு நீ யாரு? இதுல உனக்கு என்ன பிரச்சனை இருக்கு? என்ன பண்ற? எதுக்கு இப்ப அந்த போட்டோவை தூக்கி வீசுன? கல்யாணம் ஆன என் புருஷனோட போட்டோவை வச்சுக்கிட்டு நீ பாட்டு பாடி சுத்திட்டு இருக்க. இது மேனஸா? உனக்கு இப்படி எல்லாம் செய்யறதுக்கு அசிங்கமா இல்ல? சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம விளையாட்டுத்தனமா நடந்துக்கிறேன்னு பார்த்தா அடுத்தடுத்து நீ பண்ற காரியம் எல்லாம் இவ்ளோ தப்பா இருக்கே. எடுத்து சொல்லி திருத்தி புத்திமதி சொல்ல வேண்டிய உன் அத்தையும் உன் கூட சேர்ந்து ஆடுறதுதான் பிரச்சனையே. அதான் உங்க அப்பா உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தேடி கண்டுபிடிச்சு ஒரு நல்ல வரனா தானே பாத்துட்டு வந்திருக்காரு. அந்த பையனுக்கு என்ன குறைச்சல்? பார்க்க லட்சணமா இருக்கான், பேங்க்ல வேலை பாக்குறான், கை நிறைய சம்பாதிக்கிறான். அவனை கட்டிக்கிட்டு வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போ. புள்ள குட்டிங்களை பேத்துக்கிட்டு படிக்க வை. அதை விட்டுட்டு இன்னும் கதிர் பின்னாடி சுத்திக்கிட்டு கட்டி புடிச்சிட்டு இருக்க. நீயும் வயசு பொண்ணு தானே ராதிகா? உனக்கே நீ பண்றதெல்லாம் அசிங்கமா தெரியல? நீ சின்ன பொண்ணு ராதிகா, இன்னும் வாழ்க்கையே வாழ ஆரம்பிக்கல. இப்படி நீ பண்ற காரியத்தோட விளைவு நாளைக்கு உன் எதிர்காலத்தை பாதிக்கும்ன்ற தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. கதிருக்கு கல்யாணம் ஆயிருச்சுன்றத ஞாபகத்துல வச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கைய அமைச்சுக்க பாரு. கல்யாணமானவர் மேல ஆசைப்படுறது கலாச்சாரப்படியும் தப்பு, மனசாட்சிப்படியும் தப்பு. சும்மா நிப்பாட்டு. என்ன ஏதோ கலாச்சாரத்துக்கு கிளாஸ் எடுக்க போற மாதிரி பேசிட்டே போற? சும்மா கதிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, கதிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு கூவிக்கிட்டே இருக்க. ஆமா, கதிருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அது ஊருக்காக ஒரு பேருக்கு மட்டும்தான். அதான் உனக்கே தெரியுமே. நீ என்ன கதிர் மாமாவோட குடும்பம் நடத்துறதுக்கா தாலி கட்டிட்டு வந்த? அன்னைக்கு என்ன சொல்லி நாடகம் ஆடி இந்த தாலியை கட்டிட்டு வந்தேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? நான் கதிருக்கு பொண்டாட்டியா வாழ வரல, நிலாவுக்கு அம்மாவா வாழ நினைக்கிறேன்னு ஒட்டு மொத்த கூட்டத்துக்கு நடுவுலயும் நீ சொன்னது மறந்து போச்சா? சொன்ன மாதிரியே நீ வந்த வேலை என்னமோ அத மட்டும் பாரு. அப்படி சொல்லிதானே நீ இந்த வீட்டுக்குள்ள வந்த? அத ஒத்துக்கிறதானே? சொல்லுதானோ? உன் கழுத்துல தாலி கட்டின பாவத்துக்காக என் மாமா காலத்துக்கும் ஒண்டிக்கட்டையாவே இருக்கணுமா? இத பார், சின்ன வயசுல எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எனக்கு கதிர் தான், கதிருக்கு ராதிகா தான் சொல்லி வளர்த்துட்டாங்க. நான் அவருக்காக காத்துட்டு இருக்கேங்கிறது கூடிய சீக்கிரம் என் மாமாவுக்கு புரியும். அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா வாழதான் போறேன். கொஞ்ச நாளாவே மாமா என்னை எப்படி பாத்துக்கிறாரு, என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாருன்னு நீயும் பார்த்துட்டு தானே இருக்க. நிஜமாவே நிலாவை பாத்துக்கணுங்கிற எண்ணத்துலதான் நீ இந்த வீட்டுக்குள்ள வந்தன்னா அந்த வேலையை மட்டும் பாரு. இல்ல அதை தாண்டி உன் மனசுல வேற ஏதாவது நினைப்பு இருந்ததுன்னா அது நடக்க போறதே இல்ல. நீயாவே அவரை விட்டு விலகி போயிடு. இல்ல அசிங்கப்பட்டுதான் போவேன்னு அடம் பிடிச்சேன்னா அதுக்கப்புறம் அது ஓ இஷ்டம்.